விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கைக்கு எட்டுன தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. விருச்சிக ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பலிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய விருச்சிக ராசி பலனுக்குள்ள போகலாமா? ஆழமான சிந்தனைக்கும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கைக்கும் பெயர் பெற்ற விருச்சிக ராசி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் எப்போதுமே நேர்மையான ஆற்றல் கொண்டவர்கள். மற்றவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தனித்துவமான ஆளுமை உங்களுடையதுங்க. ஆனா எவ்வளவு ஆற்றல் இருந்தும் ஒரு கட்டத்திற்கு மேல் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு முட்டுக்கட்டை விழுவது போல உணர்கிறீர்களா? மற்றவர்களுக்காக எவ்வளவு செய்தாலும் கடைசியில் உங்களுக்கு கிடைத்தது துரோகமோ அல்லது அங்கீகரிக்கப்படாத உழைப்போ மட்டும்தானே? எவ்வளவு உழைத்தாலும் ஏன் என் வாழ்க்கை இன்னும் போராட்டமாகவே இருக்கிறது என்ற அந்த ரகசிய கேள்வி உங்கள் இதயத்தின் ஆழத்துல எப்போதும் ஒளிந்து கொண்டே இருக்கிறதா? நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு கடினமான முடிவும் உங்கள் வாழ்க்கையை சீர் செய்யவே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த முடிவுகள் எடுக்கும் போது உங்கள் மனதிற்குள் ஏதோ ஒரு பயம், ஒருவித படபடப்பு உங்களை சோர்வடைய செய்கிறதா? நீங்கள் நேசிக்கும் மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு எதிராகவே திரும்பும் போது உங்கள் மனம் எவ்வளவு வலிக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த கண்களை உங்கள் புன்னகையால் மூடி மறைத்து நீங்கள் நடத்தும் அந்த போராட்டத்தை ஒரு சகோதரனாக நான் உணர்கிறேன். அந்த அழுத்தங்களை தூரத்தள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய திசையை மாற்றத்தை உருவாக்க போகின்றன. இது ஏதோ சாதாரண நாட்கள் அல்ல. உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானின் நாட்கள் உங்கள் வாழ்வின் அந்த மகா வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்தும் ஒரு அபூர்வமான கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் இத்தனை காலம் அனுபவித்த அந்த தேக்க நிலை, அந்த மன உளைச்சல், அந்த பொருளாதார சிக்கல்கள், இவை அனைத்தும் இனி ஒரு கசப்பான நினைவாக மாறப்போகின்றன. இந்த தொடர்ல நம்ம பார்க்க போது வெறுமனே பலன்கள் மட்டுமல்ல, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் அந்த ரகசிய சூத்திரங்கள் என்ன, உங்க இலக்குகளை தடுத்து அந்த தடைகளை எப்படி உடைப்பது, உங்கள் கர்ம வினைகளை கடந்து மீண்டும் ஒரு புதிய உத்வேகத்துடன் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவது, இதற்கான விடையை தேடித்தான் நாம் இன்று பயணிக்க போகிறோம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த சில ஆண்டுகளுக்கான வெற்றியை நீங்கள் இப்போதே உறுதி செய்து விடலாம். நீங்கள் இலக்கை துல்லியமாக தாக்கி மீண்டும் உங்கள் கம்பீரத்தை மீட்க போகும் அந்த பயணத்தின் முதலடி இதோ இங்கிருந்து தொடங்குகிறது. வாருங்கள், விருச்சிக ராசிக்கான அந்த வெற்றியை இந்த தொடர் மூலமா நாம் இணைந்து கண்டடைவோம். எனது அன்பிற்குரிய விருச்சிக ராசி சொந்தங்களே, இந்த வீடியோவில் நீங்க பார்க்க தொடங்கும் முன் நான் உங்களிடம் ஒரு சில வார்த்தைகளை பகிர வேண்டும்னு நினைக்கிறேங்க. நீங்க ஜோதிடம் பார்க்கிறீர்கள், பல்வேறு கணிப்புகளை கேட்கிறீர்கள், நான் சொல்லும் வழிபாடுகளை செய்கிறீர்கள், நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த தேதிகள் கடந்து சென்று விடுகின்றன. சொல்லப்பட்ட பலன்கள் எதுவும் நடக்கவில்லை என்ற ஏமாற்றம் உங்க மனதில் இருப்பது எனக்கு நன்றாகவே புரிகிறதுங்க. நாங்கள் எல்லா வழிபாடுகளையும் செய்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் ஏன் எங்கள் வாழ்வில் ஒரு சின்ன மாற்றம் கூட நடக்கவில்லைங்கிற அந்த ஆதங்கத்தை நான் முழுமையா உணர்றேன். உங்கள் கோபம் நியாயமானது, உங்கள் விரக்தி இயற்கையானது. ஒன்றுமே நடக்கவில்லையே என்று நீங்கள் உணரும் போது உங்களுக்குள் ஏற்படும் இந்த விருப்பமும் ஏமாற்றத்தையும் நான் என் இதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறேங்க. ஆனா ஒரு நிமிடம் அமைதியா சிந்தித்து பாருங்க. நான் இங்க பதிவிடும் இவையாவும் பொதுவான கிரக நிலைகள் அடிப்படையாக கொண்ட பலன்கள், கோச்சார பலன்கள். ஒரு ராசியில லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவர்களின் ஜாதகத்தில் ஓடும் தசா புத்திகள் வாழ்வின் திசையை தீர்மானிக்கும் காலகட்டங்கள் வேறானவை. கிரகங்களின் கோச்சாரம் என்பது ஒரு பொதுவான வானிலை அறிக்கை போன்றது. சிலருக்கு அது உடனடியாக மழையை தரும், சிலருக்கு மேகமாக தெரியும், சிலருக்கு அது கடந்து சென்றுவிடும். ஒருவருக்கு பலன் உடனே கிடைக்கும், இன்னொருவரின் கர்ம வினைகளின் அழுத்தம் காரணமாக அது சற்று தாமதமாக கிடைக்கலாம். ஆனால் யாருக்குமே நடக்காதுன்னு சொல்லுவது பிரபஞ்ச நியதிக்கு எதிரானதுங்க. இதில் நம்முடைய தரத்துல நாம செய்ய வேண்டியது சிறிய தவறு என்னென்றால், நாம செய்யும் பரிகாரங்களை ஒரு வியாபாரமாகவோ அல்லது இதை செய்தால் உடனே பணம் வரும் என்ற எதிர்பார்ப்போடு மட்டுமே செய்கிறோம். நம்முடைய அன்றாட செயல்களில், நம்முடைய சிந்தனைகளில், நாம் எடுக்கும் முடிவுகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதான்னு ஒரு முறை சரிபார்க்க வேண்டியது அவசியம்ங்க. நம்முடைய மன தூய்மையும் செயல்பாட்டின் வேகமும் இணையும் போதுதான் அந்த பலன்கள் பிரம்மாண்டமாக வெளிப்படும். நான் உங்களை ஏமாற்றவோ உங்களுக்கு பொய் சொல்லவோ எனக்கு வரலைங்க. என் ஒரே ஆசை, என் ஒரே நோக்கம் என்னன்னா, விருச்சிக ராசினராகிய நீங்கள் உங்க கம்பீரத்தை மீட்டு சகல செல்வங்களையும் பெற்று இந்த பூமியில ஒரு ராஜாவை போல வாழ வேண்டும் என்பதுதான்
உங்களை இக்கட்டான சூழல்ல தவிக்க விட எனக்கு மனம் இல்லை. உங்கள் கண்கள்ல கண்ணீர் இருப்பதை விட உங்க முகத்துல புன்னகை இருப்பதே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. எனவே எதற்கும் கவலைப்படாதீர்கள். இந்த ஏமாற்றங்களை ஒரு காலமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீங்க. உங்க வாழ்வின் இருளை நீக்கி ஒளியை கொண்டு வரும் வரை உங்கள் தோளோடு தோள் நின்று உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு தேவையான அந்த பாதையை வகுத்து கொடுக்க நமது சேனல் என்றுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்களை நான் கைவிட மாட்டேன். உங்கள் வாழ்க்கையின் உன்னதமான உயரத்திற்கு உங்களை இட்டு செல்ல என்னால் முடிந்த அனைத்து ஆலோசனைகளையும் ஆற்றலையும் நான் தந்து கொண்டே இருக்கிறேன். இனி வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு புதிய ஒரு நம்பிக்கையோடு அந்த 8 பகுதிகளை நம்ம ஆராயத் தொடங்கவும். வாருங்கள், விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்கள் விதியை மாற்றும் அந்த ரகசிய பயணத்திற்கு தயாராகுங்கள். பகுதி 1, விடியலின் ரகசியம். உங்கள் ராசியில் நிகழப்போகும் அந்த மாபெரும் கிரக மாற்றம். விருச்சிக ராசி சொந்தங்களே, நீங்க ஒரு நெருப்பு ராசி மற்றும் நீர் ராசியின் கலவை. உங்கள் உள்ளம் மென்மையானது, ஆனால் உங்கள் வெற்றி அக்னியை போன்றது. இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்கள் ராசியை சூழத் தொடங்குங்க. இதுவரை நீங்கள் அனுபவித்த தீர்க்க நிலைகள், ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிற்றால் கட்டப்பட்ட உணர்வு, இவை அனைத்தையும் தகர்க்கும் ஒரு காந்த சக்தி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதக கட்டத்துல உருவாகுது. கிரகங்களின் கூட்டமைப்பும் உங்கள் விதியும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியின் 6ஆம் மற்றும் 7ஆம் இடங்களோடு ஒரு நுணுக்கமான பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இது உங்களுக்கு கிடைத்துள்ள மிக அபூர்வமான வாய்ப்பு. 6ஆம் இடம் என்பது எதிர்பார்ப்புகள், கடன் மற்றும் வியாதிகளை வெல்லும் இடம். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளிகள் மற்றும் சமூகம் உங்களை அணுகும் இடம். இந்த 2 இடங்களும் செவ்வாய் ஆதிக்கத்தில் வரும்போது நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்கள் யாரை கண்டு அஞ்சினீர்களோ அவர்களே உங்களுக்கு ஆதரவாக மாறத் தொடுவாங்க. ஏன் ஒரு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியம்னா, ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு கிரகம் தன் வீட்டை அல்லது நட்பு வீட்டை பார்க்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் 2 மடங்காகும். இந்த 2 நாட்கள்ல உங்கள் ராசிக்கு சாதகமான இந்த நிலை நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகளை கூட பெரும் வெற்றியாக மாற்றும். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு தொழில் ஒப்பந்தத்திற்காகவோ, ஒரு புதிய வேலைக்காகவோ அல்லது ஒரு குடும்ப தீர்வுக்காகவோ காத்திருந்தா இனி வரக்கூடிய நாட்கள் அதற்குரிய கதவுகளை திறந்துவிடும். பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறது. தயங்காதே, முன்வா, வெற்றி உன்னுடையது. மனதின் மாற்றமும் தெளிவும். காலை நீங்கள் எழுந்ததுமே ஒரு விதமான அமைதி உங்கள் மனதில் பரவுவதை உணர்வீங்க. இதுவரை இருந்த குழப்பங்கள், என்ன நடக்குமோங்கிற பயம் அனைத்தும் விலகி ஒரு தெளிவான பாதை உங்க கண்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது அது உங்கள் உள்மனதிலிருந்து வரும் குரலாக இருக்கும். உங்க உள்ளுணர்வு இனி வரக்கூடிய நாட்கள்ல மிக சரியாக வேலை செய்யும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்பதை விட உங்க உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்று கேட்டு செயல்படுங்கள். இதுவே உங்கள் வெற்றிக்கான முதல் சூத்திரம். பிரபஞ்சத்தின் அழைப்பு. இரவு நீங்கள் தூங்க செல்லும் முன் அந்த நாளின் வெற்றிகளை ஒரு முறை அசை போட்டு பாருங்கள். நீங்கள் சிறிய அளவில் தொடங்கிய அந்த வேலை எவ்வளவு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பது உங்களுக்கே வியப்பாக இருக்கும். அது வெறும் அதிர்ஷ்டமல்ல, இது நீங்கள் கர்ம வினைகளை கரைத்து சரியான நேரத்துல சரியான செயலை செய்ததன் பலன். இந்த விடியலை, இந்த மாற்றத்தை, இந்த அதிர்வை கொண்டாடுங்கள். நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்ததால் மட்டுமே இந்த வலிமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பகுதி 2, உறவுகளின் வசந்தம். கசப்பான கருத்து வேறுபாடுகளை நீக்கி உங்களை நேசிப்பவர்களின் இதயத்தை வெல்லும் ரகசிய பயிற்சி. விருச்சிக ராசி சொந்தங்களே, நீங்க இயல்பிலேயே ஆளுமை கொண்டவர்கள், நேசிப்பவர்களை உயிரினும் மேலாக பாதுகாப்பவர்கள். ஆனால் உங்களின் இந்த அதீத பாசம் சில நேரங்கள்ல உரிமை என்ற பெயர்ல சிக்கலை உருவாக்கிறது. உங்கள் ராசிக்கு சாதகமான இனி வரக்கூடிய நாட்கள் உறவுகள்ல நீங்க இழந்த அந்த பிணைப்பை மீண்டும் உயிர்ப்பிக்க போகும் நாட்கள். இதற்கான 5 முக்கிய ரகசியங்கள் இதோ. 1, அமைதியின் வலிமை. உறவுகளை காக்கும் கவசம். விருச்சிக ராசியினருக்கு பேசத் தொடங்கினால் நிறுத்த தெரியாது. குறிப்பாக தவறு என்று தெரிந்தால் அதை சுட்டி காட்டாமல் விடமாட்டீர்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அமைதி உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். உறவுகளில் சண்டை வரும்போது அல்லது வாக்குவாதம் சூடுபிடிக்கும் போது நீங்கள் மௌனமாக இருந்து விடுங்கள். அந்த அமைதி உங்கள் துணையை அல்லது உறவினரை திகைக்க வைக்கும். அவர்கள் உங்கள் கோபத்தை எதிர்பார்த்து நிற்கும் வேளையில உங்கள் அமைதியை காக்கும் போது அவர்கள் மனதிற்குள் ஒரு குற்ற உணர்வு தோன்றும். அந்த குற்ற உணர்வே அவர்களை உங்களிடம் மன்னிப்பு கேட்க வைக்கும் அல்லது அன்பை வெளிப்படுத்த தோன்றும். 2, எதிர்பார்ப்புகளை குறைத்தல். அன்பின் சுதந்திரம். நாம் ஒருவரை நேசிப்பதாலேயே அவர்கள் நமக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புகளும். இந்த எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துணை அல்லது அன்புக்குரியவர்கள் அவர்கள் போக்கிலேயே இருக்கட்டும். நான் உன்னை நேசிக்கிறேன், அதற்காக நீ எனக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்ற அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கும் இந்த சுதந்திரமே அவர்கள் உங்களை நோக்கி இருக்கும் காந்தமாக மாறும். 3வது, பழைய காயங்களை மறத்தல். மன்னிப்பின் மகாசக்தி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஒரு சிறிய பலவீனம் பழைய கசப்புகளை மனதில் வைத்திருப்பதுதான்.
என்ன இப்படி சொன்னார்கள், அன்று இப்படி சொன்னார்கள், இப்படி செய்தார்கள் என்ற நினைவுகளை சுமந்து கொண்டு உறவுகளை புதுப்பிக்க முடியாது. அந்த பழைய காயங்கள் அனைத்தையும் மன்னித்தலின் மூலம் கழுவி விடுங்கள். அவர்கள் செய்த தவறுக்காக அவர்களை மன்னிப்பதன் மூலம் நீங்கள் அவர்களை விடுதலை செய்கிறீர்கள். அதே சமயம் உங்களையும் அந்த வெறுப்பிலிருந்து விடுவிக்கிறீர்கள். உறவுகளின் வசந்தம் மன்னிப்பில் மட்டுமே மலரும். முக்கியமான ஆன்மீக பயிற்சி அன்பு பரிமாற்ற ஒழுக்கம். இரவு உங்கள் வீட்டின் அல்லது உங்கள் அறைக்குள் அமைதியாக அமருங்கள். உங்கள் மனதில் இருக்கும் அந்த உறவினரை அல்லது அன்பிற்குரியவரை மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். உங்கள் உள்ளங்கைகளை விரித்து வைத்துக்கொண்டு எங்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் கசப்புகள் நீங்கி அன்பு பெருகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த அன்பை ஒரு ஒளிக்கதிராக உங்கள் இதயத்திலிருந்து அவர்களுக்கு அனுப்புவதாக கற்பனை செய்யுங்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சி. விருச்சிக ராசியினரின் மன உறுதி, மிக்க எண்ணங்கள் மற்றவர்களின் ஆழ்மனதை எளிதில் மாற்றும் சக்தி கொண்டவை. நீங்கள் உண்மையாகவே அன்பை அனுப்பினால் அவர்கள் உங்களை நோக்கி தேடி வருவார்கள். 4வது, உங்கள் ஆளுமையை விட உங்கள் மென்மை முக்கியம். நீங்கள் ஒரு அதிகாரமிக்க ஆளுமை என்பது உலகம் அறியும். ஆனால் உங்கள் உறவுகளிடம் அந்த அதிகாரத்தை காட்டாதீர்கள். உங்கள் அதிகாரத்தை குறைத்து உங்கள் அன்பையும் மென்மையும் வெளிப்படுத்துங்கள். அவர்களுக்கு பிடித்த ஒரு செயலை செய்யுங்கள் அல்லது ஒரு சிறிய அன்பளிப்பை கொடுத்து ஆச்சரியப்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் அதிகாரத்தை இறக்கி வைக்கும் போது அவர்கள் தங்கள் அன்பை திறந்து வைப்பார்கள். 5, புரிதலின் பாலம். உரையாடலின் வலை. உறவுகளின் சிக்கல் ஏற்படும் போது நாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதே இல்லை. மாறாக நம்மள் ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொள்கிறோம். ஒரு அமைதியான சூழலில் அமர்ந்து உங்கள் உறவினர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். உங்களை பற்றி எனக்கு இந்த விஷயம் கவலையாக இருக்கிறது, ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று மிக மென்மையாக கூறுங்கள். உங்கள் நோக்கம் அவர்களை புண்படுத்துவதல்ல, அவர்களை புரிந்து கொள்வதுதான் என்பதை அவர்கள் உணரும் போது உறவுகள் வழிபடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என் அறிவுரை, நீ வரக்கூடிய நாட்களில் உறவுகளை செதுக்கும் சிற்பி போல செயல்படுங்கள். உங்கள் கோபத்தை அடக்கி அன்பை முன்னிறுத்தினால் உங்கள் வீட்டில் இழந்த மகிழ்ச்சி மீண்டும் குடிபெகுங்க. நீங்கள் எடுக்கும் அந்த சிறிய முயற்சியும் உங்கள் உறவுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இரவு நீங்கள் ஒரு மனநிறைவோடு உறங்க செல்வீர்கள். உங்கள் உறவுகளின் அன்பு உங்களை தழுவிக்கொள்ளும். உறவுகளின் வசந்தம் உங்கள் வீடு தேடி வரப்போகிறது. அதற்கு நீங்கள் தயாரா? பகுதி 3, கர்ம வினைகள் கருகும் நேரம். உங்கள் முன்னேற்றத்தை கண்ணுக்கு தெரியாத தடைகளை உழைக்கும் சூட்சமம். விருச்சிக ராசி சொந்தங்களே, நீங்கள் ஒரு அம்பு இலக்கை நோக்கி துல்லியமாக செலுத்துகிறீர்கள். ஆனால் அந்த அம்பு பாதி வழியிலே அதன் வேகத்தை இழந்து கீழே விழுகிறது. இதற்கு காரணம் என்ன? காற்றின் வேகமா அல்லது உங்கள் குறி தவறா? இல்லை, உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் அந்த சில பழைய கர்ம வினைகளின் பாரம் தான் உங்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பாரத்தை உங்கள் தோள்களிலிருந்து இறக்கி வைத்து உங்கள் விதியை மாற்றி அமைக்கும் மகா சக்தி உங்கள் ராசியை தேடி வரப்போகுது. ஏன் உங்க உழைப்புக்கு தக்க பலன் கிடைப்பதில்லைன்னா, ஜோதிட ரீதியாக விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதி. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் கிரகங்களின் சஞ்சாரமானது உங்கள் ராசியின் புதைந்திருக்கும் ஆற்றலை தூண்ட போகிறது. நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கும் போது கடைசி நேரத்தில் வரும் தடைகள், பணப்பற்றாக்குறை அல்லது நம்பிக்கைக்குரியவர்களே துரோகம் செய்வது போன்ற நிகழ்வுகள் அனைத்தும் உங்கள் கர்ம வினையின் பிரதிபலிப்புகள் ஆகும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அந்த கர்ம சங்கிலியை உடைக்கவில்லை என்றால் மீண்டும் அதே துன்ப சுழற்சியில் சிக்க நேரிடும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்வின் போக்கை மாற்றும் மிக முக்கியமான பொற்காலமாகும். கர்ம வினைகளை கரைக்கும் ரகசிய பயிற்சி. இதனை வெறும் சடங்காக பார்க்காமல் ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பா கருதி தீவிரமா செயல்படுங்க. மன்னிப்பு தியானம். காலை நீங்கள் இதுவரை யாரையெல்லாம் வெறுத்தீர்களோ, யார் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்களை மனதார மன்னித்து விடுங்கள். மற்றவர்கள் மீது வைத்திருக்கும் கோபத்தை நான் கைவிடுகிறேன் என்று சொல்லும்போது உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் அந்த எதிர்மறை ஆற்றல் ஒரு அழுக்கான திரவம் போல உங்களை விட்டு வெளியேறுவதை உணருங்கள். இது உங்களின் கர்ம சுமையை உடனடியாக குறைத்து உங்களுக்கு புதிய ஆற்றலை தரும். கர்மத்தின் ரகசியம். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் வீரம் மற்றும் சக்தியின் வடிவம். உங்களால் இயன்ற சிறிய உதவியை செய்யுங்கள். இது ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுப்பதாகவோ அல்லது பசித்தவர்களுக்கு உணவளிப்பதாகவோ இருக்கலாம். குரு மற்றும் செவ்வாயின் ஆசி பெற்ற இத்தகைய செயல்கள் உங்கள் கர்ம வினைகளை கருக செய்யும் வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கும். தீப வழிபாடு. உங்கள் வீட்டில் அல்லது அருகில் உள்ள ஆலயத்தில் கொண்டு தீபம் ஏற்றுங்கள். தீபத்தின் சுடர் எப்படி இருளை விரட்டுகிறதோ அப்படி உங்கள் கர்ம வினைகள் இந்த சுடர் எரிந்து சாம்பலாக்கும் என்று ஆழ்ந்த நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். தடைகளை உடைக்கும் அந்த ஒரு நொடி பல நேரங்களில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகும் பயம் நம்மளை தடுக்குங்க. நீங்க நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட ஒரு முக்கியமான வேலையை செய்து முடியுங்கள். அது ஒரு சிறிய கடிதம் எழுவதாகவோ அல்லது ஒரு தொழில் ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவதாகவோ இருக்கலாம். அந்த தடையை உடைக்கும் நொடி பிரபஞ்சம் உங்களுக்கு புதிய கதவுகளை திறந்துவிடும். நீங்கள் எடுக்க போகும் அந்த சிறிய துணிச்சலான முடிவு உங்கள் பழைய கர்ம வினைகளை கழுவ செய்து புதிய வெற்றியை கழுவ வழிவைக்கும். ஏன் இப்போதே இந்த மாற்றத்தை உணர வேண்டும்? இனி வரக்கூடிய நாட்கள் கடந்து விட்டால் அடுத்த சில மாதங்களுக்கு நீங்கள் இதே தேக்க நிலையில் இருக்க வேண்டியிருக்கும்.
இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அந்த திறந்த வாய்ப்பு இருக்கும். இந்த நேரத்துல நீங்கள் உங்க கர்ம வினைகளை கரைத்து விட்டால் அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு உங்கள் ராசியில தடையற்ற வளர்ச்சி இருக்கும். நீங்க ஒரு புது மனிதரா உருவெடுக்க இதுவே சிறந்த தருணம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என் எச்சரிக்கை, இந்த நாட்கள்ல யாரிடமும் கோபம் கொள்ளாதீர்கள். கோபம் உங்கள் சுமையை அதிகப்படுத்தும். யாராவது உங்களை விமர்சித்தால் மௌனமாக இருங்கள். உங்கள் அமைதி உங்கள் கர்ம வினைகளை கரைக்கும் ஒரு கயிறாகும். நீங்கள் பதில் பேசாமல் உங்கள் வேலையில கவனமாக இருந்தால் பிரபஞ்சமே உங்கள் எதிரிகளை கவனித்துக் கொள்ளும். நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். நீதி வழங்கும் பணியை பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். உங்கள் தோள்களில் இருந்த அந்த பாரம் குறைந்து ஏதோ ஒரு மென்மை உங்கள் மனதை ஆட்கொள்ளும். அதுவே கர்ம வினைகள் நீங்கியதற்கான அடையாளம். உங்கள் வெற்றிக்கான தடைகள் இப்போது தகர்ந்து விட்டன. நீங்கள் வெற்றியின் பாதையில் ஊடுருவ தயாராகிவிட்டீர்கள். உங்கள் கர்ம வினைகள் கரைந்து உங்கள் ராசி ஒளிமயமாக மாறத் தொடங்கிவிட்டது. பகுதி 4 பணப்பெட்டகத்தின் ரகசியம். பணத்தை ஈர்க்கும் 5 விதிகளும் உங்கள் பணத்தை செய்ய வேண்டிய ஆன்மீக பயிற்சியும். விருச்சிக ராசி சொந்தங்களே, நீங்கள் பணத்தை விரும்புவதை விட பணத்தின் மூலம் கிடைக்கும் சுதந்திரத்தை அதிகம் நேசிப்பவர்கள். ஆனால் பல நேரங்களில் நீங்கள் செய்யும் பண பரிவர்த்தனைகள் மற்றும் முதலீடுகள் உங்களுக்கு சரியான லாபத்தை தருவதில்லை. உங்கள் தனஸ்தானத்தில் கிரகங்கள் ஒரு விசேஷமான சஞ்சாரத்தை மேற்கொள்கின்றன. இந்த தேதிகளில் பணப்புழக்கத்தை உங்கள் வசம் ஈர்க்க நீங்கள் பின்பற்ற வேண்டிய அந்த 5 பொற்கால விதிகள். இது 1. பணத்தை பற்றிய உங்கள் பார்வையை மாற்றுங்கள். பணம் வருவதை தடுத்து வைக்கும் மிகப்பெரிய தடை பற்றாக்குறை மனநிலை ஆகும். எப்படியாவது கடனடைய வேண்டும், பணம் பற்றவில்லையேங்கிற கவலை உங்கள் எண்ணங்கள்ல ஓடிக்கொண்டிருந்தா அதுவே பணத்தை உங்களை விட்டு விரட்டும். நான் பெரும் செல்வன்தான், பணம் என்னிடம் தாராளமாக வருகிறது என்ற உறுதியான எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். பிரபஞ்சமிடமிருந்து எதை பெற நினைக்கிறீர்களோ அதை பெற்றுவிட்டதாக உணருங்கள். இதுவே பணத்தை ஈர்க்கும் முதல் விதியாகும். விருச்சிக ராசினரின் எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. உங்கள் எண்ணம் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறட்டும். 2வது, பணப்பெட்டகத்தின் துயிலை. உங்கள் பணத்தை அல்லது பல கல்லாப்பெட்டியை வெறும் பணத்திற்கான இடமாக பார்க்காதீர்கள். அது உங்கள் செல்வத்தின் ஆலயம். உங்கள் பணத்துல தேவையில்லாத பழைய கிழிந்த சீட்டுகள் அல்லது பயன்படாத பொருவிகளை அப்புறப்படுத்துங்க. பணப்பையில் ஒரு சிறிய துண்டு சந்தனப்பட்டை அல்லது ஒரு சிறிய துண்டு மஞ்சள் துணியை வையுங்க. இது பணத்தின் ஆற்றலை ஈர்க்கும் ஒரு மகா சக்தி வாய்ந்த ஆன்மீக நுணுக்கமாகும். சுத்தமான இடத்தில் மட்டுமே செல்வம் குடிபுகும். 3வது, உழைப்பின் பலனை பகிர்ந்தளித்தல். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு சிறு பகுதியை தர்மத்திற்கு செலவிடும் போது அந்த பணத்திற்கு புனிதம் கிடைக்கிறது. உங்களால் ஈண்ட ஒரு சிறு தர்மத்தை செய்யுங்க. இது ஒரு பிரபஞ்ச கணக்கு. விருச்சிக ராசினருக்கு பிறருக்கு கொடுத்து உதவும் குணம் மறைமுகமாக இருக்கும். அதை வெளிப்படையாக செய்யுங்கள். கொடுப்பது குறையாது, அது பிரபஞ்சத்தின் விதியின்படி பெருகி கொண்டே இருக்கும். 4வது, பணத்தை மதித்தல். நீங்கள் பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள் என்பது மிக முக்கியம். பணத்தை அலட்சியமாக தூக்கி எறிவது அந்த ஆற்றலை விமதிப்பதாகும். பணத்தை நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள். ஒவ்வொரு ரூபாய் நோட்டையும் கையாளும் போது நீ எனக்கு பல நன்மைகளை தருகிறாய், என் லட்சியங்களை அடைய வைக்கிறதுக்கு நன்றியோடு பாருங்கள். இந்த செயல் உங்கள் பொருளாதார தடைகளை உடைக்கும் ஒரு மந்திரமாக செயல்படும். உங்கள் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு விதையை போன்றது. அதை சரியாக பகிர்ந்திடுங்கள். 5வது, முதலீட்டின் மீதான தெளிவு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணித அழிவு மற்றும் எதிர்கால திட்டமிடல் அதிகம். ஏதேனும் ஒரு முதலீடு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை சற்று நிதானமாக ஆய்வு செய்து மேற்கொள்ளுங்கள். தவறான முதலீடுகள் பணத்தை விரட்டும், ஆனால் திட்டமிட்ட முதலீடுகள் பணத்தை ஈர்க்கும். உங்கள் அறிவை தாண்டி உங்கள் உள்ளுணர்வையும் நம்பி முதலீடு செய்யுங்கள். உங்கள் பொருளாதாரத்தில் திட்டமிடல் சரியாக இருந்தால் அடுத்த 6 மாத காலங்களுக்கு பணப்பற்றாக்குறை என்ற சொல்லே உங்கள் அகராதியில் இருக்காது. உங்கள் பணப்பை சக்தி வாய்ந்ததாக மாற்றும் ஆன்மீக பயிற்சி. உங்கள் பணப்பையை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வலது கையை அதன் மேல் வைத்து இந்த பணப்பை நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. நான் ஈட்டும் செல்வம் என் கனவுகளுக்கு என் வளர்ச்சிக்கும் பயன்பெறுகிறது என்று 11 முறை உறுதிமொழியுங்கள். கண்களை மூடி உங்கள் இலக்குகள் பணப்பையால் நிறைவேறி இருப்பதை மனக்கண்ணில் கற்பனை செய்யுங்கள். விருச்சிக ராசியின் கற்பனை திறன் மிகவும் வலிமையானது. அது நிஜமாகவே உங்கள் பொருளாதார வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் பொருளாதார வாழ்வு என்பது உங்கள் அறிவின் முயற்சி. இந்த 5 விதிகளை நீங்கள் பின்பற்ற தொடங்கினால் பணம் உங்களை தேடி வரும் ஒரு காந்தமாக மாறுவீர்கள். நீங்கள் வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, செல்வத்தை ஆளும் ஒரு அறிவார்ந்த தலைவராக உருவெடுக்கும் காலம் இது. உங்களின் பொருளாதார பாதையை செம்மைப்படுத்தி செல்வத்தை அள்ள தயாராகுங்கள். பகுதி 5, தொழிலின் சிகரம். எதிர்ப்புகளை தாண்டி உங்களை வீழ்த்த நினைப்பவர்களை உங்கள் வளர்ச்சியால் மிரள வைக்கும் யுகம். விருச்சிக ராசி சொந்தங்களே, நீங்கள் இயல்பிலேயே எதையும் ஆழமாக சிந்திப்பவர்கள், எவராலும் எளிதில் வீழ்த்த முடியாத மன உறுதி கொண்டவர்கள். ஆனால் உங்களின் இந்த அதீத திறமையும் நேர்மையும் சில நேரங்களில் உங்கள் பணியிடத்தில் அல்லது தொழிலில் இருக்கும் பொறாமைக்காரர்களுக்கு தடையாக தெரிகிறது. உங்களை வீழ்த்த பார்க்கும்
நபர்கள், உங்க வளர்ச்சியை கண்டு அஞ்சுபவர்கள், இவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு எப்படி சிகரத்தை அடைப்பது என்பது இங்கே பார்ப்போம். 1, உங்கள் ஆழ்ந்த அறிவே உங்களின் பெரும் ஆயுதம். உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் உங்கள் வாய் வார்த்தைகளால் அல்லது தந்திரத்தால் வீழ்த்த முயற்சித்தார்கள். அவர்களுக்கு நீங்கள் தரும் பதில் உங்கள் வார்த்தைகள் அல்ல, மாறாக உங்கள் ஆழ்ந்த அறிவு மற்றும் துல்லியமான திட்டமிடல் மட்டுமே. உங்க வேலையில் அல்லது தொழிலில் நீங்க எவ்வளவு கவனமாகவும் அழுத்தமாகவும் இருக்கிறீர்கள் என்பதை உங்க செயல்பாடுகள்ல காட்டுங்க. உங்க வேலையில எந்த ஒரு குறையையும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் கவனமாக இருந்தால் உங்கள் எதிரிகள் தானாகவே பின்வாங்கி விடுவார்கள். உங்களின் இந்த தீவிரமான அணுகுமுறை ஒரு கவசத்தை போல உங்களை காக்கும். 2வது, உங்கள் வேகத்தை அதிகரியுங்கள். எதிரிகளை பின்னுக்கு தள்ளுங்கள். எதிரிகள் எப்போதும் உங்களை குறைத்து மதிப்பிடுவார்கள். நீங்கள் ஒரு வேலையை 1 மணி நேரத்தில் முடிக்கிறீர்கள் என்றால் அதை 40 நிமிடங்களில் முடிக்கும் அளவுக்கு உங்கள் வேகத்தை அதிகரியுங்கள். உங்களின் இந்த வேகம் அவர்களை பதட்டமடைய செய்யும். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியாமல் அவர்களே குழம்பி போவார்கள். நீங்கள் வெற்றி பாதையில் மின்னல் வேகத்தில் பயணிக்கும் போது அவர்கள் உங்களுக்கு தடையாக இருக்க மாட்டார்கள். உங்களை தாயத்து வியக்க தொடங்குவார்கள். விருச்சிக ராசினிக்குரிய அந்த வேகமான செயல்பாடு எதிரிகளின் திட்டங்களையே தகர்த்துவிடும். 3வது, உங்கள் பிணைப்புகள் மறைமுகமான பலத்தின் அடையாளம். எதிரிகள் உங்களை தனிமைப்படுத்த நினைப்பார்கள். அதற்கு பதிலாக உங்கள் துறையில் உள்ள வல்லுநர்கள் மற்றும் உங்களை மதிக்கும் நபர்களுடன் நெருக்கத்தை அதிகரியுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல அத்தகைய பெரிய மனிதர்களிடம் நீங்கள் பேசும் ஒரு வார்த்தை கூட உங்கள் எதிரிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை தரும். பலமான ஒரு மனிதனின் ஆதரவு இருக்கும்போது உங்களை தீண்ட எவரும் அஞ்சும் நிலையை நீங்க அடைவீர்கள். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் இருப்பதால் இக்கட்டான சூழல்ல உங்கள் ஆளுமை உங்களை வழிநடத்தும். 4வது, உங்கள் முன்னேற்றமே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. உங்களை வீழ்த்த பார்க்கும் நபர்களுக்கு தண்டனை கொடுப்பது உங்கள் நோக்கம் அல்ல, மாறாக நீங்கள் அடையும் வெற்றி தான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. உங்க தொழில்ல ஒரு பெரிய மைல்கல்லை நீங்கள் எட்டும் போது அதை மிக சத்தம் இல்லாம கொண்டாடுங்க. உங்கள் வெற்றி புன்னகை அவர்களுக்கு திகைக்க வைக்கும். அவர்கள் உங்களை எதையும் செய்ய விடாமல் தடுக்கிறார்களோ அதே விஷயத்துல நீங்க சாதனை புரியும் போது அவர்களின் பொறாமை தானாகவே சாம்பலாகிவிடும். நீங்கள் மௌனமாக உயர்ந்து கொண்டே இருங்கள். உங்க வளர்ச்சி அவர்களை மிரள வைக்கும். 5வது, செவ்வாயின் நீதி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். அவர் வீரம், நீதி மற்றும் அதிகாரத்தின் வடிவம். நீங்கள் உங்கள் வேலையை நேர்மையாக செய்யும் வரை உங்களை வீழ்த்த பிரபஞ்சத்திலேயே எந்த சக்தியும் இல்லை. உங்களை தீமை செய்ய நினைப்பவர்கள் அவர்களாகவே தங்கள் கர்ம வினைகளில் சிக்கிக்கொள்வார்கள். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். நீதி வழங்கும் பணியை செவ்வாய் பகவான் பார்த்து கொள்வார். மாலை உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து திகைத்து நிற்பதை நீங்கள் கண்கூட காண்பீர்கள். எதிரிகளை வெல்லும் அந்த ரகசிய நுணுக்கம் என்ற 2 நாட்களும் உங்களை சுற்றி நடக்கும் எதிர்மறை செயல்களை கவனியுங்கள். ஆனால் அவற்றில் களமிறங்காதீர்கள். உங்களின் முழு காரணமும் உங்கள் இலக்கில் மட்டுமே இருக்கட்டும். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி மின்னல் வேகத்தில் பயணிக்கும் போது உங்களை தடுக்க நினைப்பவர்கள் உங்கள் வேகத்திலேயே அடிபட்டு போவார்கள். உங்கள் வளர்ச்சி தான் அவங்களின் உண்மையான வெற்றி. உங்களை வீழ்த்த நினைப்பவர்களை நீங்கள் வீழ்த்த வேண்டிய அவசியம் கூட இல்லை. உங்கள் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்தாலே அவர்கள் விழுந்து விடுவார்கள். தொழிலில் நீங்கள் அடைய போகும் இந்த உயர்வு உங்களை தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றும். பகுதி 6, செயல் திட்டம். நீங்கள் செய்ய வேண்டிய துல்லியமான வேலை திட்டம். விருச்சிக ராசி சொந்தங்களே, நீங்கள் ஒரு போர் வீரன் போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன்பு எப்படி தனது ஆயுதங்களை சரிபார்க்கிறானோ அது போல இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. எதையும் தற்செயலாக விடாமல் ஒவ்வொரு நொடியையும் உங்கள் வெற்றிக்காக பயன்படுத்துவதே இந்த திட்டத்தின் அடிப்படையாகும். முதல் நாள் அஸ்திவாரத்தை அமைக்கும் நாள். விடியற்காலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த பொன்னான நேரத்தில் எழுந்து உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். அன்றைய தினத்திற்கான உங்கள் இலக்குகளை ஒரு காகிதத்தில் தெளிவாக எழுதுங்கள். உங்கள் ஆழ்மனதில் வெற்றி என்ற வார்த்தையை மட்டும் ஆழமாக பதியுங்கள். அந்த 1 மணி நேர தியானம் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானின் ஆற்றலை உங்களுக்கு முழுமையாக பெற்றுத்தரும். காலை 6 மணி முதல் 9 மணி வரை உங்கள் அன்றாட வேலைகளை கவனிக்கும் போது புதிய உற்சாகத்தோடு செயல்படுங்கள். யாரையும் குறை கூறாமல் உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனம் செலுத்துங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும் தொலைபேசி அழைப்புகள் அல்லது மின்னஞ்சல்கள் உங்கள் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. எனவே அதை கூர்ந்து கவனியுங்கள். காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை நீங்கள் எடுக்கும் மிக முக்கியமான தொழில் முடிவுகளை செய்யுங்கள். இந்த நேரத்தில் தான் உங்கள் ராசியில கிரகங்களின் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றியில் முடியும். புதிய வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்வது அல்லது புதிய ஒப்பந்தங்களை சரிபார்ப்பது போன்ற வேலைகளை இந்த நேரத்தில் முடித்து விடுங்கள். மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு, அதாவது 2 மணி முதல் 4 மணி வரை உங்கள் பழைய கணக்குகளை சரிபார்க்கவும். நீண்ட நாட்களாக தள்ளி போடப்பட்ட பண பரிவர்த்தனைகள் அல்லது தொழில் தொடர்பான கோப்புகளை சரிபார்க்கும் நேரம் இது. இந்த நேரத்தில் உங்களை பாதிக்கும் எவ்விதமான தேவையற்ற விவாதங்களிலும் ஈடுபடாதீர்கள். மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
உங்களின் எதிர்கால திட்டமிடலுக்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் தொழிலை அல்லது பணியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல என்ன செய்யலாம், உங்கள் பொருளாதாரத்தை எப்படி நெருக்கலாம் என்பதை ஆழமாக சிந்தியுங்கள். அன்றைய தினத்தின் வெற்றியை எண்ணி பார்த்து உங்கள் கடின உழைப்பிற்கு நீங்களே பாராட்டு தெரிவித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் நாள் வெற்றியை அறுவடை செய்யும் நாள். 2ஆம் நாள் விடியற்காலை முந்தைய நாள் செய்த திட்டமிடலை செயல்படுத்தும் தினமாகும். காலை 5 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தொழில் சார்ந்த பிணைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முக்கிய நபர்களை சந்திப்பது அல்லது உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த தேவையான நபர்களுடன் தொடர்பு கொள்வது போன்றவற்றை இந்த நேரத்தில் செய்யுங்கள். உங்கள் வார்த்தைகளில் அந்த உறுதிப்பாடு இருக்கட்டும். காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை உங்கள் உழைப்பின் வேகத்தை அதிகரியுங்கள். நேற்று செய்த திட்டமிடலின் முதல் கட்ட வெற்றியை நீங்கள் இந்த நேரத்தில் உணரத் தொடங்குவீர்கள். உங்களின் ஒவ்வொரு செயலும் ஒரு இலக்கை நோக்கியதாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் வரும் எந்த ஒரு சவாலையும் அது உங்களை மேன்மைப்படுத்த வரும் ஒரு வாய்ப்பாக கருதி எதிர்கொள்ளுங்க. மதியத்திற்கு பிறகு 2 மணி முதல் 5 மணி வரை உங்கள் தொழில் கூட்டாளிகள் அல்லது மேலதிகாரிகளுடன் கலந்துரையாடுங்கள். இந்த நேரத்தில் உங்கள் ஆளுமை மிகவும் வெளிப்படும். உங்கள் கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்யுங்கள். உங்கள் தொழில் கூட்டாளிகள் உங்களின் அந்த திட்டமான முடிவை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இதுதான் நீங்கள் ஒரு சிறந்த தலைவன் என்பதை அவர்களுக்கு நிரூபிக்கும் தருணம். மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் பணப்புழக்கத்தை சரிபார்க்கவும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் தொழில் அல்லது வேலையில ஏற்பட்ட அந்த நேர்மறையான மாற்றங்களை வருமுறை கவனித்து பாருங்க. நீங்க செய்த சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்கள் பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். அதை உணர்ந்து அந்த வெற்றியை ஒரு சிறிய மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. இனி இந்த நேரம் உங்கள் ராசியின் ஆற்றலை சரியாக பயன்படுத்தும் ஒரு மாபெரும் திட்டமாகும். நீங்கள் இந்த திட்டத்தை முறையாக பின்பற்றினா இரவு நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருப்பீர்கள். நீங்க உழைக்க தயாராக இருந்தா வெற்றியை உங்களுக்கு தர பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. இந்த திட்டத்தை உங்க வாழ்க்கையில ஒரு தர்மமா பின்பற்றுங்கள். உங்க உழைப்பின் வெற்றி நீங்கள் கற்பனை செய்வதை விட பிரம்மாண்டமா இருக்கும். பகுதி 7 ஆரோக்கியமே செல்வம். சோர்வை நீக்கி உங்க உடல்ல ஒரு புதிய மின்னல் வேகத்தை உருவாக்கும் ரகசிய பயிற்சி. விருச்சிக ராசி சொந்தங்களே, நீங்க ஒரு போர் வீரனை போல எப்போதும் சுறுசுறுப்பா இருப்பவர்கள். ஆனா அந்த ஆற்றலை தக்க வைக்க தேவையான எரிபொருளையும் ஓய்வையும் சரிவர கொடுக்க தவறிவிடுகிறீர்கள். உங்கள் உடலின் ஆற்றல் மையங்கள் மறுசீரமைக்கப்பட போகின்றன. உடல் சோர்வு என்பது உங்க உழைப்பால் வருவதல்ல, அது உங்கள் மனதின் பாரத்தால் வருவது. அந்த பாரத்தை இறக்கி வைத்து உங்க உடல்ல புதிய மின்னல் வேகத்தை உருவாக்க இந்த ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த நுணுக்கங்களை நீங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். 1. பிராணாயாமத்தின் சக்தி. சுவாசம் எனும் எரிபொருள். விருச்சிக ராசினர் எப்போதும் ஏதோ ஒரு தீவிரமான சிந்தனையிலே இருப்பீர்கள். இது உங்கள் நுரையீரலை அழுத்தி சுவாசம் மிக மெல்லியமாக மாற காரணமாகிறது. அதிகாலையில வெறும் 10 நிமிடங்கள் ஆழ்ந்த சுவாச பயிற்சியை செய்யுங்க. மூச்சை மெதுவா உள்ள இழுத்து உங்கள் வயிற்று பகுதி வரை அந்த ஆக்சிஜன் செல்வதை உணருங்க. இது உங்கள் ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவை அதிகரித்து உங்கள் மூளைக்கு தேவையான ஆற்றலை உடனடியாக கொடுக்கும். இது வெறும் பயிற்சி அல்ல, இது உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லையும் மறுதிருப்பு செய்யும் ஒரு ரகசியம். உங்களுக்கு இந்த தொடர் ஒரு கலங்கரை விளக்கமாக அமைந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. வாழ்க்கை என்பது சோதனைகள் நிறைந்ததுதான். ஆனால் அந்த சோதனைகளை கண்டு பயந்து ஒதுங்குபவன் அந்த விருச்சிக ராசிக்காரன். மாறாக அதை ஒரு சவாலா ஏற்று தன் மன உறுதியாலும் அசாத்தியமான உழைப்பாலும் என்றும் பாடுபடுவனே உண்மையான விருச்சிக ராசி வீரன். நீங்கள் இப்போது இந்த தொடரின் இறுதியில் பெற்றுக்கொண்ட இந்த வழிமுறைகளை வெறும் சொற்களாக பார்க்காதீர்கள். இதை உங்கள் வாழ்க்கையின் தர்மமாக, உங்கள் வெற்றியின் வேரூற்றாக கொள்ளுங்கள். நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் என் இலக்கை தவறவிட மாட்டேன். நான் செவ்வாயின் நாவலாலும் என் கடும் உழைப்பாலும் கண்டிப்பாக சிகரத்தை பெறுவேன். இந்த உறுதிமொழியை இன்று உங்கள் மனதில் ஆழமாக பதியுங்கள். இந்த எளிய வாழ்வியல் நெறிகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்கள். உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கும் கிரகங்கள் உங்கள் உழைப்பின் வேகத்தை பார்த்து பணிந்து போகும். உங்கள் வாழ்வில் வறுமை நீங்கி பின்னர் சுமை கரைந்து நீங்கள் நினைத்த அந்த பெரும் பொருளாதார உயர்வு உங்களை தேடி வரும். இதை பின்பற்றுபவர்களின் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமாக மாறும். இனி வரும் நாட்கள் உங்களுக்கு தடைகள் இல்லாத ராஜபாட்டையாகும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் நினைத்ததை விட பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவீர்கள். நீங்கள் இப்போது வெறும் மனிதராக பயணித்தீர்கள். இப்போது நீங்கள் ஒரு வெற்றியாளராக பயணிக்க தொடங்குவீர்கள். இந்த மாற்றத்தை உங்களால் உணர முடிகிறது அல்லவா? அந்த உணர்வே உங்கள் வெற்றியின் தொடக்கம். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.